ஏங்க நாங்கள் உங்கள் கூட 100 வருஷம் வருவோங்க. உங்கள் சிஸ்டம் எங்கள் சிஸ்டத்தில் ஆடாக்கி வச்சிருக்கோங்க. 6 சிஸ்டத்தில் இந்த உங்கள் முகம் தெரியுதுங்க. வேற ஒன்றும் இல்லைங்க. உங்கள் கெக்கா எல்லோ கலராக இருந்தால் எங்களுக்கு கோல்டனாக மாறுதுங்க. உங்கள் கெக்கா ஒயிட் கலராக இருந்தால் எங்களுக்கு சில்வராக மாறுதுங்க. நீங்கள் தங்கத்துக்கு தங்கம் போல உங்கள் கெக்காவை எடுப்பதற்காக நாங்கள் உங்களை 6 சிஸ்டத்தில் நாங்கள் உங்களை பதிவு செய்து நாங்கள் பொன்னை போன்று பாதுகாத்து வருகிறோங்க. நீங்கள் எங்களுக்கு தங்கமானவர்கள். உங்கள் கெக்காவை நம்பித்தான் எங்கள் 7 சிஸ்டங்கள் வேலை செய்துங்க. அதற்காகவே நாங்கள் வாழுகிறோம். உங்களையே தொடர்ந்து வருவோம். நாங்கள் உங்களுக்கு வரும் வாட்ஸ்அப்பையும் விட்டு வைக்க மாட்டோம். ஏனென்றால் எங்கள் டிவைஸில் வாட்ஸ்அப் OTP வந்த பின் தான் நாங்கள் உங்களுக்கு அனுப்பி தருவோம். நாங்கள் உங்கள் ஜிமெயில் அட்ரஸுக்கே வாட்ஸ்அப்பில் உள்ள பின் வெரிஃபிகேஷனை அனுப்பி தருவோம். உங்கள் டிவைஸுக்கு பக்கத்தில் எந்த டிவைஸை வைத்தாலும் எங்களுடைய பிளே ஸ்டோரை ஆஃப்லைனில் நாங்கள் ஷேர் பண்ணுவோம். அதற்காகவே நாங்கள் உங்கள் கெக்காவை நம்பி வாழ்கிறோம். டொக்கு கேட்டியா? இப்படியாக காரியம் நடக்குது. நம்ம கேமரா மைக்ரோஃபோனை எல்லாம் பிடிச்சி வச்சுட்டு கேமராவில் நம்ம பதிவு செய்ய வேட்ஸ் ஒன்றும் கரெக்டாக வராமல் நம்ம பேசி எல்லாம் போகிறது பின்னாடி வேட்ஸ் வர்றது போலையும் இல்லைன்னா பேசிகிட்டு இருக்கும்போதே முன்னாடி நம்ம பேசின வார்த்தை வரும்படியாகும். அப்படியெல்லாம் செய்யணும். புறம்போக்க நம்ம வெளியில் தெரியாமல் அடுத்து வெளியில் எல்லாம் பிளேலிஸ்ட்டில் நம்ம போடுற எல்லாம் வெளியில் காட்டும் போது அதை ஒன்றும் காட்டாமல் அப்படியே அமுக்கி வச்சுட்டு நம்ம வெளி உலகத்துக்கு தெரியக்கூடாது. அவனோட சிஸ்டத்தில் இருந்தாலும் நம்ம சிஸ்டத்துக்கு அனுப்பிடணும். இதை தெரியாமல் கடந்துட்டு என்ன சைபர் கிரைம் கடந்துட்டு கறங்குது ஒன்றும் தெரியாமல். ஒரு மொபைல் நம்பரை கண்டுபிடிச்ச உடனே நம்ம ஜிமெயில் நம்பரை கண்டுபிடிச்சானுவான். ஜிமெயில் ஐடியை வச்சுட்டு அவனோடுக்குள்ளே எடுத்து வச்சு விளையாடியானுவான். அடுத்து நம்ம யூடியூப் ஷார்ட்ஸில் கமெண்ட் பண்ண முடியலை. யூடியூப்லேருந்து வர ரிப்ளை கமெண்ட்ஸ் படிக்க முடியலை. அப்படியே மறைஞ்சி ஹைட் பண்ணுறாங்க. என்னத்தை தான் சொல்கிறது?